இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையிலும் பாராளுமன்றத்தில் இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இதன்போது பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரும் விவாதித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களான் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எங்களை பொறுத்த வகையில் விசாரணைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அப்பதான் உண்மைகள் கண்டறியப்படும். அந்த உண்மைகளுக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் அம்பலப்படுவார்கள் என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக அவ்வாறான விசாரணைகள் நடந்தால் அதுக்கு முழுக்க ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கட்சியில் ஒரு சில பேர் அவ்வாறான தவறுகள் விட்டிருந்தால் நாங்கள் அவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தி இருக்கின்றோம். இந்த உறுப்பினருக்கு அந்த சொல்லக்கூடிய அருகதை இல்லை. அவர் ஆசிரியர் தொழில் செய்கின்ற பொழுது புலிகளுடைய சிறுவர் படைக்கு பலாத்காரமாக ஆட்களை சேர்த்து கொடுத்திருக்கின்றார். இந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனார் வந்து அவருடைய வீட்டில் வற்புறுத்துகின்ற பொழுது பயிற்சி பெற்ற ஒரு உறுப்பினராக இருந்தவர். அவர் அந்த பெற்றோர்களிடம் காசு கூட வாங்கி இருக்கின்றார், அவர்களை விடுவிச்சு தாரன். அப்ப அந்த யுத்தம் உக்கிரம் அடைகின்ற பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கால தென்னிலங்கைக்கு ஓடி வந்து கொழும்பில பாதுகாப்பா இருந்தவர். கௌரவ முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சிவானந்தா அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருந்தார். அவர் சென்று விட்டார். நான் அவரிடம் ஒன்றை கேட்கிறேன். நான் அதிபராக ஆசிரியராக இருந்த பொழுது நான் கிளிநொச்சி மாவட்டத்திலோ எங்கேயாவது விடுதலை புலிகளுக்கு ஆட்களை சேர்த்ததாக அல்லது யாராவது ஒருவரை பணம் வாங்கி விடுதலை புலிகளிலிருந்து மீட்டுக் கொடுத்ததாக உறுதிப்படுத்தினால் நான் என்னுடைய அரசியல் வாழ்வை திறக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவருடைய கட்சியிலே இருந்த அற்புதனை சுட்டுக் கொண்டது, நிமலராயனை சுட்டுக் கொண்டது, யாழ்ப்பாணத்திலே 3000 இளைஞர்கள் காணாமல் போனது, மகேஸ்வரன் உட்பட பல்வேறு நபர்களை கௌரவ உறுப்பினர்களை சுட்டுக் கொன்ற டாக்டர் சிவானந்தா அவர்கள் இதுக்கு பொறுப்பு கூறி பதவி விலகுவாரா என்பதையும் இந்த சபையிலே சொல்ல வேண்டும். அவர் ஒரு கொலையாளி. அவர் இன்றும் இந்தியாவுக்கு செல்ல முடியாது. அவர் தமிழ்நாட்டிலே தேடப்படுகின்ற ஒரு கொலையாளி. ஆகவே அவரை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறேன். என்னை உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தினால் நான் இந்த அரசியல் வாழ்வில் 100% விலகுகிறேன். அதே போல டாக்டர் சிவானந்தா நியாயமானவராக இருந்தால் அவர் அதை செய்ய தயாராக வேண்டும். ஏனென்றால் அவருடைய கப்பல் இப்பொழுது தாண்டு கொண்டிருக்கிறது. தர்மம் வெல்லுகிறது. அநீதியும் அவருடைய கொலைகளும் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. அவர் பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தியேட்டரை விட்டு எழும்ப சொல்லி இருக்கிறார்கள். அவர் எழும்புறார் இல்லை. ஆகவே அவர் மிக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.